நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரபல பின்னணி பாடகி சித்ரா பற்றி தான். பாடகி KS சித்ராவோட முழு பெயர் கிருஷ்ணன் நாயர் சாந்தகுமாரி சித்ரா. இவங்க இசை குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்களோட அப்பா வானொலியில் பாடும் இசைக்கலைஞர். இவங்க அம்மா வீணை கலைஞராக இருந்தாங்க. சித்ரா தனது சின்ன வயசுலேயே இசையின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டாங்க. இவங்க கேரள பல்கலைக்கழகத்தில் இசையில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க 6 தேசிய திரைப்பட விருதுகளையும் தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. சுமார் 5 தசாப்தங்களாக நீட்டிக்கும் தனது வாழ்க்கையில் இவங்க தமிழ், கன்னடம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், ஒடியா, பெங்காலி, பஞ்சாபி, ராஜஸ்தானி, அவதி, மராத்தி, துளு, உருது, அசாமி, குஜராத்தி, மணிப்பூரி, சமஸ்கிருதம், மலாய், லத்தீன், அரபு, சிங்களம், ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு போன்ற வெளிநாட்டு மொழிகளையும் 25,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. தன்னோட அசாதாரண குரல் திறமைக்காக புகழ்பெற்ற சித்ரா 2001ஆம் ஆண்டு லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ராயல் ஆல்பர்ட் ஹால் அவருக்கு வழங்கிய இந்தியாவின் தங்கக்குரல் என்ற பட்டத்தையும் வென்றாங்க. மேலும் அவங்களோட நிகழ்ச்சி சர்வதேச பார்வையாளர்களின் பெரும் பரபரப்பையும் பெற்றது. இசைஞானி இளையராஜா, AR ரஹ்மான் மற்றும் SP பாலசுப்ரமணியம் ஆகியோருடைய இசை நிகழ்ச்சிகளில் இவங்க ஒரு வழக்கமான பாடகியும் ஆவாங்க. SB சைலஜா, SB சரண் ஆகியோரோடு சேர்ந்து SBBயின் இசை நிகழ்ச்சிகளில் உலகம் முழுவதும் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க. பாம்பே திரைப்படத்தில் இடம்பெற்ற சித்ரா பாடிய கண்ணாளனை பாடல் யுனைடெட் கிங்டம் டி கார்டியனின் நீங்கள் இறக்கும் முன் அனைவரும் கேட்க வேண்டிய 1000 பாடல்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 8 மாநிலங்களிலிருந்து 43 மாநில அரசு விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. 2009ஆம் ஆண்டு கிங்காய் சர்வதேச நதி விழாவில் நேரடி நிகழ்ச்சி நடத்தும் போது சீன அரசாங்கத்தால் கௌரவிக்கப்பட்ட முதல் இந்திய கலைஞர் என்ற பெருமையும் பெற்றாங்க. 2024ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் அனைத்து காலத்திலும் சிறந்த இந்திய பாடகி என்ற பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க. இந்திய இசை உலகிற்கு சித்ரா செய்த மதிப்புமிக்க பங்களிப்புகளுக்காக இந்தியாவின் 3வது மிக உயர்ந்த சிவில் விருதுகளான பத்மஸ்ரீ விருது 2005ஆம் ஆண்டுலையும் பத்மபூஷன் விருது 2021ஆம் ஆண்டுலையும் இவருக்கு வழங்கப்பட்டது.